புனித ஜான் மரிய வியானியுடைய திருவிழா வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். புனித ஜான் மரிய வியானி என்னுடைய ஆன்மீக வாழ்விற்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கின்றார். அவருடைய திருநாள் ஆகஸ்ட் 4 கொண்டாடப்படுகின்றது. இவர் பங்கு தந்தையர்களின் பாதுகாவலர் என்று போற்றப்படுகின்றார். அறிவை விட நம்பிக்கையையும், புகழை விட தாழ்மையிலும், சுக வாழ்வை விட தியாகமும் உயர்ந்தவை என்பதை தன்னுடைய வாழ்வால் எடுத்து காட்டியவர். அவருடைய வாழ்வு தினமும் ஜபத்திலும், அன்பான சேவையிலும், நேர்மையான வாழ்விலும் அமைந்திருந்தது. மிக நீண்ட தூரம் ஜபத்தில் செலவிட்ட புனித ஜான் மரிய வியானி குடும்பங்கள் விசுவாசத்தில் வளரவும், இளைஞர்கள் இறைவனின் அழைப்புக்கு செவிசாய்க்கவும், அருட்பணியாளர்கள் தங்களுடைய பணியில் உறுதியாக நிலைத்திருக்கவும், அனைவரும் நிலையான நிறைவான வாழ்வு பெறவும் அவர் ஜெபித்தார். உண்மையான புனிதம் என்று சொல்லக்கூடியது மிக பெரிய செயல்களை செய்வதில் மட்டுமல்ல, சிறிய செயல்களை அன்புடன் செய்வதில் அடங்கி இருக்கின்றது என்பதை எடுத்து காட்டியவர். அவருடைய வாழ்க்கை நமக்கு கற்பிப்பது ஜெப வாழ்வில் உறுதியாக இருக்க வேண்டும், தாழ்மையுடனும் அன்புடனும் பிறருக்கு சேவை செய்ய வேண்டும், இறைவனின் இரக்கத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும், குருக்கள் மற்றும் திருச்சபைக்காக நாம் தினம்தோறும் ஜெபிக்க வேண்டும். புனித ஜான் மரிய வியானியுடைய புகழ்பெற்ற வாசகம் குருத்துவம் இயேசுவின் திருதயத்தின் அன்பாகும். மனித பலவீனங்களை கடந்து இறைவனின் அருளை முழுமையாக நம்பி வாழ்ந்த புனித ஜான் மரிய வியானுடைய வாழ்வு என்னையும் இறைவனை அதிகமாக நம்பி வாழ அழைப்பு விடுக்கின்றது. எனவேதான் புனித ஜான் மரிய வியானி என்னுடைய ஆன்மீக வாழ்விற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். புனித ஜான் மரிய வியானியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.